வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், 1 கப் கடலைப்பருப்பு, வரமிளகாய், பூண்டு, பெருங்காயம், உப்பு. ஒரு தவா அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கைவிடாத நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பாதி வறுத்ததும் அதிலே பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடயே எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போது மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்ச மிளகாயிலே மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே பெருங்காயமும் போட்டுக்கலாம். அந்த தவாவிலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து அது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் குறை நரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பொடியை வேறு பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு டேஸ்டான இட்லி பொடி ரெடி.